சிறுத்தையே வெளியில் வா அப்படிங்கிற பாரதிதாசன் கவிதையைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு: இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். கனகசபை லட்சுமி அம்மையாருக்கு ஏப்ரல் 29, 1891 அன்று புதுச்சேரியில் மகனாக பிறந்தார். இவர் இயற்றிய நூல்கள் இசையமது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, புரட்சி கவி, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலை கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதி அமுது, சுதந்திரம், தமிழ் இயக்கம். இந்த தமிழ் இயக்கம் ஒரே இரவில் எழுதியது. உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பாரதிதாசன் நாடகங்கள், சௌமியன், நல்ல தீர்ப்பு, பிசிராந்தையார். இது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சக்தி முற்ற புலவர், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், படித்த பெண்கள், இன்பக்கடல், நல்ல தீர்ப்பு, அம்மைச்சி. பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் குயில், முல்லை. கவிதை: பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இங்கு உன் நாட்டுக்கு இலி கழுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழி பற்றெங்கே? விழிப்புற்றெழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய். மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக. கைக்குள்ள திறமை காட்ட எழுந்திரு. வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க தமிழர் நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகழ் நன்றே. சிறுத்தையே வெளியில் வா என்னும் கவிதையில் பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகவும் பற்று கொண்டவர் பாரதிதாசன். தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏதாவது பாதிப்பு வந்தால் பொங்கி எழுபவர். தமிழ்நாட்டை வேற்றவர் ஆண்டால் பொறுக்க முடியுமா? தமிழ் மொழியை ஏற்றம்பெற செய்ய தமிழ் இளைஞனே, பூட்டிய கதவை திறந்து சிறுத்தையாக வெளியே வா என்று பாரதிதாசன் தமிழ் இளைஞர்களை இக்கவிதை வாயிலாக அழைக்கிறார். நம் நாட்டில் வேற்றவர் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியை ஒழிக்க இளைஞனே சிறுத்தையாக பூட்டிய இரும்பு கதவினை திறந்து வெளியே வர வேண்டும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி நம் நாட்டில் நடைபெறுவதை பொறுக்க முடியாமல் இளைஞர் அதற்கு எதிராக பொங்கி எழ வேண்டும் என்று பாரதிதாசன் இளைஞர்களை பார்த்து கூறுகிறார். உன்னை பார்த்து மிகவும் சாதாரணமாக எலி என்று நினைத்து இகழ்ந்தவர்கள் நடுங்கும்படியாக நீ பூட்டிய கதவை திறந்து புலி என செயல் செய்ய நீ வெளியில் வர புறப்படுக. பகலை நள்ளிருள் என்றே நம்பினை சிம்புட் பறவையாக சிறகை விரித்து எழு. சிங்க இளைஞனே, உன் முகத்தை திருப்பு. கண்ணை திறந்து விழிக்க வேண்டும். உனது நாடான இங்கு இலி கழுதை ஆட்சி நடைபெறலாமா? கண்டிப்பாக நடைபெறக்கூடாது. கையை விரித்து ஒன்றுமில்லாமல் இங்கு வந்த கயவர்கள் நம்மிடம் பல பொய்களை விரித்தனர். நமது புலன்களை செயல்பட விடாமல் மறைத்தனர். தமிழுக்கு விலங்கிட்டு நமது தாயகத்தை பற்றி கொண்டனர். இவ்வாறு செய்து நமது உரிமையை தட்டி பறித்து அவை தமது உரிமை என்பார். அவ்வாறு அவர் கூறி செயல்படும் பொழுது வழி வழியாக பரம்பரையாக உனது மரத்தனமான வீரம் எங்கே போனது? உனது மொழி பற்றி எங்கே போனது? இவற்றையெல்லாம் நீ உன் மனதில் நினைத்து விழிப்புற்று எழ வேண்டும். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் கூறி இந்த உலகத்தை ஆண்ட வண்டமிழ் மரபே, உனது கையிருப்பை காட்ட நீ எழுந்திரு. எதையும் குறிப்பிட்டு செயல்படும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மறித்து நிறுத்த முடியாதவாறு கடல் போல் பறந்து விரிந்த தீராத பகையை அவர்கள் மேல் ஏவிவிடு. நமது தமிழ் மொழியாம் நல்ல மொழிக்கு விடுதலை கொடுத்திட எழுந்திரு நீ
எழுந்திரு. நம் தமிழ் மொழியான பொன்மொழிக்கு நீ புதுமைகளை ஏற்றி இன்னும் அதை சிறப்பாக மதிப்புற செய்ய வேண்டும். நம் தமிழ் மக்கள் அனைவரையும் நீ ஒன்று சேர்க்க வேண்டும். அவ்வாறு ஒன்று சேர்த்து அவர்களின் வாழ்வை நீ உயர்த்துவதற்கு உழைக்க வேண்டும். உன் கைக்குள் உனக்குள் எவ்வளவு திறமைகள் உள்ளன என்பதை வெளிக்காட்ட நீ விரைந்து எழுந்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்ய முற்படும் இளைஞனே, நீ வாழ்க. உனது இளைஞர் கூட்டம் வாழ்க. நமது தமிழ்நாடு வாழ்க. உனது உலகத்தின் மங்காத புகழ் என்றும் நன்றாக வாழ்க வாழ்க என்று பாரதிதாசன் சிறுத்தையே வெளியில் வா கவிதையின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகவும் பற்று கொண்ட பாரதிதாசன் இளைஞர்கள் கூட்டம் வீறு கொண்டு எழுந்து தமிழ் மொழியை காக்க வேண்டும். தமிழ் மொழியில் பல புதுமைகளை புகுத்த வேண்டும். அந்நியர்களை விரட்ட உன் முழு திறமைகளையும் பயன்படுத்தி வீறு கொண்டு எழ வேண்டும் என்று பாரதிதாசன் தமது கவிதை மூலம் கூறி இளைஞர்களை தட்டி எழுப்ப விரும்பியுள்ளார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.